Hey guys, this is UDAYA BHARATHI. என்னதான் நம்ம கண்டினியூஸா வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி பேசுறோமோ இல்ல வந்து இந்த சைனால நடக்கிற அவுட் பிரேக் அதாவது கோவிட் அவுட் பிரேக்க பத்தி பேசுறோமோ இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் அப்பப்போ இந்தியால நடக்கிற சாதனைகளை பத்தி பேச வேண்டியதா தான் இருக்குது. குறிப்பா பெண்கள் யாராவது வந்து சாதனை பண்ணாங்கன்னா அதை வந்து கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கவே முடியாது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்களை பத்தி பேச போறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் பெண்மணி வந்துட்டு இப்போ அவங்க செஞ்ச ஒரு கண்டுபிடிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஆனா அவங்களோட இந்த கண்டுபிடிப்பு வந்து இப்போ இந்த சைனாக்கே இந்தியா வந்து சவால் கொடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மெடிக்கல் டிவைசஸ்ல இந்தியா வந்து இப்போ சைனாக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க கம்பேர்ட் டு பெண்கள். அண்ட் இந்த ஓவரால் பெண்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 12% பெண்கள் மட்டும்தான். அதுலயும் இப்போ ஒரு பெண்மணி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபோர்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல இருந்து வெளியில வந்து இப்போ அவங்க வந்து இந்த மெடிக்கல் டிவைசஸ் செய்யற செக்மெண்ட் உள்ள வந்து அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அண்ட் இப்போ அது வந்து சைனால இருக்கிற பல இண்டஸ்ட்ரீஸ் இந்த மெடிக்கல் டிவைசஸ் செய்யற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்தியாவை வந்து இப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்காங்க. அவங்க பேர் வந்து மொத்தூரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற இந்த மெடிக்கல் டிவைசஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா, எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட 70% வந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். அதுல மெயினா இப்போ வந்து பயங்கரமா இதை எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு பெரிய நாடு எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைனா. சோ சைனா கிட்ட இருந்து தான் நம்ம மோஸ்ட்லி நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த கோவிட்-19 வந்த டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் கிட் இது எல்லாமே வந்து சைனா தான் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் எல்லா மற்ற நாடுகளுக்கு. அண்ட் சைனா கிட்ட இருந்து இந்தியாவுமே வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. ஸோ நிறைய மெடிக்கல் டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல சைனா வந்து இப்போவுமே ரொம்ப பெரிய நாடா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா வந்துட்டு இந்த மாத்திரை செய்யறது மெடிசன் ட்ரக்ஸ் இந்த விஷயத்துல அதாவது பார்மா சைட்ல வந்து இந்தியா வேர்ல்டுலயே வந்து முன்னோடியா இருக்கிறாங்க. ஆனா இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் டிவைசஸ் சைட்ல வந்துட்டு இந்தியா பெருசா பண்றது கிடையாது. 70% நம்ம வந்து வெளியில இருந்து இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மொத்தூரி அப்படின்றவங்க வந்து வெளிநாடுகள்ல அவங்க பயங்கரமா டிராவல் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி அவங்க டிராவல் பண்ணும்போது போயிட்டு வரும்போது சைனாக்கும் போயிட்டு வரும்போது தான் அவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஏன் வந்துட்டு பார்மா இண்டஸ்ட்ரியில பெருசா இருக்கிற இந்தியாவால மெடிக்கல் கிட்ஸ் இந்த மெடிக்கல் டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதுல செய்யறதுல வந்து ஏன் இந்தியாவால இருக்க முடியல, ஸோ அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2012 நம்ம சென்னையில அவங்க வந்துட்டு கிரியா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனில வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கர டீப் இன்சைட் கிடைச்சது. எதுல பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பல இடத்துக்கள்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சது தான் இந்த கிரியா மெடிக்கல் டெக்னாலஜிஸ். இதுக்கு அவங்க ஆரம்பத்தில் போட்ட முதலீடு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி போட்டு 2012 ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல ஃபீல்ட்ஸ்ல வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரி, டயாபெட்டிஸ், மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டுகளை தேர்ந்தெடுத்து இதுல வந்து பல இனோவேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பல கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது மட்டும் இன்னும் பல இனோவேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். பிளட் குளுக்கோஸ் மீட்டர் கிட்ஸ் பண்ணிருக்காங்க, அப்புறம் இன்சுலின் சிரிஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இன்சுலின் பென் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்ல கிரிவிடா ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் மூலமா இந்த பிளட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்க, எடுத்துட்டு வந்து திருப்பி எந்த இடத்துல வைக்கிறாங்க, ப்ராசஸிங் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் என்ன, இது எல்லா டீடைலுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்லயே மெயின்டைன் பண்ற மாதிரி அப்படி ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது மூலமா வந்து எல்லாத்தையுமே இவங்களால எண்ட் டு எண்ட் வந்து ட்ராக் பண்ண முடிஞ்சிருக்குது. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம போறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பேசப்படுற ஒரு விஷயம் இதுதான். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிரிவிடா நோவஸ் அப்படின்ற ஒரு RT-PCR கிட் வந்து இவங்களே பண்ணிருக்காங்க. இது வந்து மேட் இன் இந்தியா. இது மூலமா வந்துட்டு இந்த இப்ப இருக்குது பாத்தீங்களா ஒமிக்ரான், சோ அதையே வந்து நம்மளால 45 மினிட்ஸ்ல வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஜஸ்ட் ஒரு கிட் நீங்க அதை வாங்குனீங்கன்னா இதோட ரேட் வந்து 150 ரூபீஸ் பிளஸ் டாக்ஸ்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு ட்ரக் கண்ட்ரோலர்
கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது DGCI அவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இனிமேட்டு இந்த RT-PCR கிட் வரப்போகுது. நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு காலத்துல சைனா கிட்ட இருந்து இந்த RT-PCR கிட் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனா இப்போ இனிமேட்டு இந்தியாவால RT-PCR இந்த கிட் இவங்களால வந்து செய்ய முடிஞ்சு இந்தியா மூலமா வந்து நம்ம பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். இது மூலமா இந்த உருமாறிய ஒமிக்ரான் கொரோனாவை கூட ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெண்மணி, அவங்க 2012ல இருந்து இப்போ வரைக்கும் பேஷன்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாருக்குமே வந்து பல ஹார்ட் ஒர்க் எல்லாருமே போட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முக்கியமா ஒரு பெண்மணி பண்ணாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பெருமை தான். இது பெண்மணி பண்ணாங்க அண்ட் இது வந்து இந்தியா மூலமா இந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ சைனா சைட்ல இருந்து யோசிப்பாங்க, என்னடா இது ஃபார்மால மட்டும் தானே இந்தியா இருந்தாங்க, சடனா என்ன இந்தியால இருந்து இந்த மெடிக்கல் டிவைசஸ்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சைனால யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இதுல இருந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பல டெக்னாலஜிஸ் எடுத்துட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு அவங்களோட டீமே வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்றாங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு நம்ம சைனாக்கு ஒரு பெரிய டஃப் கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இது வெறும் மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டையும் தவிர்த்து அஃபோர்டபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி, சேஃப்டி இந்த மாதிரி பல விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இப்படி ஒரு கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் டிவைசஸ் ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இவங்களோட இந்த ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா பே ஆஃப் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இவங்களோட சக்சஸ்க்கு இப்பவே நம்ம எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து இவங்களோட கம்பெனி ஆரம்பிச்சப்போ 12 கோடி வந்து செலவு பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் 2021ல இவங்களோட ரெவென்யூ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 14.5 கோடி. அண்ட் இப்போ 2022ல இவங்க கிட்டத்தட்ட 28 கோடியை டச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இவங்களோட பெரிய கிளைண்ட்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லால் பாத் லேப்ஸ், அப்புறம் வந்து தைரோ கேர், மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர், இந்த மாதிரி பல கம்பெனிஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இவங்களோட கிளைண்டா இருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ஃபண்டிங்கும் கிடைச்சிருக்குது. அதாவது மோர் தேன் $400,000 மேலே இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸை பொறுத்து இந்த RT-PCR கிட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அண்ட் இந்த ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது DGCI இவங்க கிட்டேயுமே வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இது வந்து உலக நாடுகள் மற்ற நாடுகளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஸோ இவங்களோட இன்னோவேஷன்ஸ் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. எனக்கு வந்துட்டு இந்த போரை பத்தியோ இல்ல இந்த கோவிடை பத்தி இதை பத்திலாம் பேசணும் அப்படின்றத விட இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சது. வேற யாரும் பேசியிருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, நம்ம இதில் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிருங்க. நான் நாளைக்கு இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, UDAYA BHARATHI signing out. Cheers. Bye bye.